ஸோ வணக்கம் நண்பர்களே. அதாவது யூடியூப்பில் எந்த சைடு திரும்பினாலும் கான்ட்ரவர்சி. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக இந்த டெக் கான்ட்ரவர்சி ரொம்ப கண்ணா பின்னான்னு போய்கிட்டு இருக்கு. இவங்க அவங்கள பற்றி பேசுறது, அவங்க இவங்கள பற்றி பேசுறது, இவங்க அவங்கள பற்றி பேசுறது அப்படின்ட்டு சும்மா கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்குது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. ஆனால் யாராவது திருந்தினாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இன்னும் அதே மாதிரி மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஏஜென்சிஸ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சில சேனல்ஸ் ஜென்யூனான பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னுமே எக்கச்சக்க சேனல்ஸ் வந்து காசு கொடுக்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக சும்மா கண்ணா பின்னான்னு போட்டு அடிக்க வேண்டியது. அந்த விஷயத்தில் எவ்வளோ மட்டமாக ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் அதை தூக்கி வச்சு சொல்கிறது. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து இந்த மாதிரி நல்லா இல்லை, நான் காசு கொடுத்து வாங்கினா கழுவி ஊற்றிருப்பேன், காசு வாங்கிட்டோம், ஸோ அதனால் நம்ம நல்லா தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், தப்பு கிடையாது. அதை நம்ம ப்ராப்பராக இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டு இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையாவது மென்ஷன் பண்ணணும், இல்லை ஸ்பான்சர்லையாவது நம்ம இது ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த அளவுக்கு மட்டமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது எங்கே கொண்டு போய் விடுனா இதுக்கு எல்லாத்துக்கும் பாதிக்கப்படுறது யார்? நான் வந்து இவங்களை மட்டும் சொல்ல, இவங்க மாட்டிக்கிட்டாங்க, அதனால் இவங்கள வச்சு தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இவங்களை அடித்து தான் பேசி அவனு வேறு வழியே கிடையாது நமக்கு. அதே மாதிரி இன்னொரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த A2D கான்ட்ரவர்சி. ஸோ A2D ப்ரோ பற்றி ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அது அப்புறம் சித் ஃப்ரீக்வன்சி அவங்க சேனலில் அவங்க எக்ஸ்போஸ் பண்ண எக்கச்சக்க விஷயம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கான்ட்ரவர்சிஸ் வந்து இப்போ ஃபுல்லாக யூடியூப்பில் போய்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இதிலலாம் விக்டிம்ஸ் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களையே கேட்டுக்கணும், விக்டிம்ஸ் யார் அந்த சேனலா? இவங்களை ஏமாத்திட்டாங்க, இவங்களை ஏமாத்திட்டாங்க. இங்கே யாரும் யாரையும் ஏமாத்தல. இந்த இடம் தான் தெரியல இடம். இதோட மெயின் விக்டிம்ஸ் யாருன்னா ஆடியன்ஸான நம்ம தான். எஸ், நம்ம தான் இங்கே அடி வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம அவங்கள அடிக்கிறதா நினச்சிக்கிட்டு கமெண்ட்ஸ் போடுறதா நினச்சிக்கிட்டு நம்ம தான் இங்கே அடி வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் அவங்கள ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மெயின் விக்டிம்ஸ் நம்ம தான். எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்பட போகிறதும் நம்ம தான். ஏன்னா அவங்க சொல்கிற ப்ராடக்டை வாங்க போகிறதும் நம்ம தான். அவங்க அந்த ப்ராடக்டை காசு கொடுத்து வாங்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷன் மூலிமா இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராடக்டை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணி தான் நான் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்குறோம், அமௌண்ட் பே பண்ணுறோம், லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பாதிக்கப்பட போகிறது என்னமோ நம்ம தான். ஆடியன்ஸ் ஆன நீயே ஒன்று ஆடியன்ஸ் சொல்லிக்கிறேன். எஸ், நானும் ஒரு ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸ் ஆன நம்ம தான் எண்ட் ஆஃப் த டே கண்ணா பின்னான்னு அடி வாங்க போகிறது, அடி வாங்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போடுறதா இருக்கட்டும், ஆர் கமெண்ட்ஸில் போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போடுறதா இருக்கட்டும், ஆர் ரோஸ்ட் பண்ணுறதோ கலாய்க்கிறதோ, அப்யூஸ் பண்ணாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ், இட்ஸ் வெல் அண்ட் குட், நல்ல விஷயம் தான். ஆனால் அது அவங்கள திருத்துமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எல்லாரும் இந்த மாதிரி நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே அப்படின்லாம் யாரும் இங்கே பெருசாக திருந்த போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்மளை இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு யாரும் திருந்த போகிறது கிடையாது. சிம்பிளாக ஒரு சாரியை வீடியோ போட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த சாரி எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக அவங்க கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் மேட்டராக இருக்கப்படுது. அந்த சாரியை அவங்க உண்மையிலே ரெஸ்பான்சிபிளாக கேட்டாங்களா, இல்லை சும்மா வீடியோக்காக சாரி கேட்டு திருப்பி அடுத்த வீடியோ பெய்ட் ப்ரொமோஷன் தான் போகிறாங்க. பெய்ட் ப்ரொமோஷன் போகிறது தப்பு கிடையாது, நான் திரும்பவும் சொல்கிறேன். ஆனால் அது ஜென்யூனாக பண்ணணும், உள்ளதை உள்ளபடி சொல்லலாம். உண்மையிலே அது டுபாக்கூர் ப்ராடக்டாக இருந்தாலும் பெய்ட் ப்ரொமோஷன் வாங்கி, ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அதுதான் பெய்ட் ப்ரொமோஷன். அப்படி சொன்னால் கம்பெனிக்காரன் ப்ராடக்ட் கொடுக்க மாட்டான்னா நான் ஒத்துக்கிறேன். என்னை பற்றி நெகட்டிவாக பேச நானே காசு கொடுத்து பேச வைப்பேனா? பேச வைக்க மாட்டேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ எஸ், அதே மாதிரி தான் பாசிட்டிவ் பேச தான் கம்பெனிக்காரன் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்று இல்லை நாங்கள் உள்ளபடி தான் சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி, ஒரு பிராண்ட் என்னை தேடி வராங்க அப்படின்னா, என்னை தேடிலாம் யாரும் வரல, நான் இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்னை தேடி ஒரு பிராண்டு வராங்கன்னா நான் இந்த மாதிரி இல்லை, இதில் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, நான் அந்த வீடியோவில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த ப்ராடக்டை கேட்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எனக்கு கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா என்னை விட்டா 1000 பேர் இருக்கிறாங்க வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த பேர்கிட்ட போவாங்க. எல்லாருமே நான் சொன்ன மாதிரியே பதிலை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வேறு வழி
இல்லை, சரிப்பா இருக்கிறபடி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளாஸ் எல்லாம் திருத்திக்க பார்ப்பாங்க, அந்த ஃப்ளாஸ் எல்லாம் மாற்ற பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இனோவேஷன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம வீடியோ போடுறது மூலயமா, கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுறது மூலயமா மட்டும் இந்த சேஞ்ச் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா அதை அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறது அவங்கள ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் எல்லாரையும் கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும், ஆனால் கிடையாது. ஸோ இதுக்கு மெயினான விஷயம், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும்னா மெயினான விஷயம் ஆல்ரெடி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் அந்த கல்ச்சரை எடுத்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கல்ச்சர் இவங்களை ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ண வைக்கும், அந்த கல்ச்சர் இவங்களை பயப்பட வைக்கும். அப்படி என்ன நான் கல்ச்சர்னு போட்டு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட பேர் கேன்சல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கேன்சல் கல்ச்சர்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒரு கிரியேட்டரோ ஒரு இன்ஃப்ளூயன்சரோ மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய கெட்ட விஷயத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அது தப்புன்னு தெரிஞ்சும் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுவாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, கமெண்ட்ஸில் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதோட சேர்ந்து இன்னொரு மெயினான விஷயத்தையும் பண்ணுவாங்க, தே வில் கேன்சல் தெம். கேன்சல் இந்த சென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மாசா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மாசா அன்ஃபாலோ பண்ணுவாங்க. இது மிஸ்டர் பீஸ்ட் கொண்டு நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அன்சப்ஸ்கிரைப் அண்ட் அன்ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஒரே நேரத்தில் போயிட்டு அன்ஃபாலோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடி வந்துடுவாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு வரும்போது அப்போ தான் ஒரு கிரியேட்டருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் வரும். ஏன்னா கிரியேட்டர் பெய்ட் கேம்பெயின்ஸ் வாங்குறதே நம்மளை பிளெச் பண்ணி தான், அவங்க தலையே அடமானம் வைக்க மாட்டாங்க, நம்ம தலையே அடமானம் வச்சு தான் அவங்க பெய்ட் கேம்பெயின்ஸ் வாங்குவாங்க. இதை வச்சுட்டு ஏதாவது அமௌண்ட் முடியாது, 300 ரூபாய் கொடுக்கலாம். என்னடா 300 ரூபாங்கற? அது எங்க 4 பேருக்குமே பத்தாது. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்டினியா கிடப்பீங்களா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது பிராண்ட்ஸுக்கு என்ன முக்கியம்னா வியூஸும் ஆடியன்ஸும் தான் முக்கியம். இதை பாரு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதோ பாருங்க என்கிட்ட இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ வியூவர்ஸ் கவுண்ட் இருக்குது, ஸோ நான் வீடியோ போட்டால் இவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும், இவ்வளோ பேர் அதை பார்ப்பாங்க, இவ்வளோ பேர் அதை வாங்குவாங்க அப்படின்ட்டு நம்ம தலையை பிளெச் பண்ணி தான் அவங்க பிராண்டுக்கிட்டேருந்து கேம்பெயினை வாங்குவாங்க. ஸோ நம்மளே போய் அன்ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிராண்ட் இவங்களை தேடி வரமாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இல்லை, வியூவர்ஸ் கவுண்ட் கிடையாது, இவ்வளோ பேர் ஒன்று அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு பிராண்டு தேடி வரமாட்டாங்க. பிராண்டு திருப்பி யார் அதிகமாக சப்ஸ்கிரைப் இருக்காங்க அவங்ககிட்ட போவாங்க. அவங்களும் தப்பாக சொல்கிறாங்களா, அவங்களையும் அன்ஃபாலோ பண்ணுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே தப்பாக சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யூடியூப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓடிவாங்க, வேறு வழியே கிடையாது. ஸோ சாரி, லிட்டில் பிட் எமோஷ்னலாக பேசிட்டேன். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம தான் அவங்கள ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்க பண்ணுறது தப்பு நீங்கள் நம்ம தான் அவங்கள உணர வைக்கணும். வெறும் ரெஸ்பான்சிபிள் மட்டும் பத்தாது, அந்த ரெஸ்பான்சிபிளோட சேர்ந்து அவங்களுக்கு பயமும் வரணும். ஸோ என்னடா பயம் அப்படின்னா, ஐயோயோ நம்ம தப்பாக போட்டால் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நம்மளை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட்டுருவாங்கிற பயம்லாம் வந்தால் யாரும் பயப்பட மாட்டாங்க. நம்மளை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க, நம்மளை அன்ஃபாலோ பண்ணிவிடுவாங்க, நம்மளை வீடியோவை பார்க்க மாட்டாங்க, இப்படிங்கிற பயம் கிரியேட்டருக்கு வருது. அப்படிங்கிற பட்சத்தில் தே வில் பி 100% ஷார்ட் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அவங்க ரெஸ்பான்ஸாக தான் இருக்கணும். ரெஸ்பான்ஸாக இல்லைன்னா என்ன, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அன்ஃபாலோ பண்ணுவாங்க, யாரும் வீடியோவை பார்க்க மாட்டாங்க, காசு வராது. எண்ட் ஆஃப் த டே நிறைய பேர் ஜெனினாக திருந்தவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் காசுக்காகவே நல்ல கண்டென்ட் போட ஆரம்பிப்பாங்க. ஐயோ நம்ம தப்பாக ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா நம்மளை அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்களே இவங்க, ஸோ நம்ம நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜெனினான கண்டென்ட்டை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேன்சல் கல்ச்சர் வெஸ்டர்னில் சகஜமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டிலையும் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நடக்குது தான், ஆனால் ரொம்ப சகஜமாக இன்னும் யாரும் ஃபாலோ பண்ணலை. ஃபாலோ பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா நானே ஒரு சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவ்வளோ யோசிப்பேன். ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டோமே, நமக்கு அந்த ஒரு சென்டிமெண்டல் அட்டாக் இருக்குது, நிறைய பேருக்கு இது இருக்கும். சென்டிமெண்ட், ஐயோ இந்த சேனல் நம்ம ஏன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும், இவ்வளோ நல்ல விஷயம் போட்டிருக்காங்க, ஒரு 2-3 கெட்ட விஷயம் போடலாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணுமா கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஸோ அந்த கிரியேட்டருக்கும் அந்த இன்ஃப்ளூயன்சருக்கும் ஒரு பயம் வரும். அந்த பயம் அவங்கள ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் அன்ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க ஆப்வியஸாக பயந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை குமார் அவங்களுக்கு. ஸோ யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்கன்னா கண்ணை மூடிட்டு அன்ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை, அதாவது இப்போ நானே நிறைய சேனலோட சென்டிமெண்ட்டாக லிங்க் ஆகிருப்பேன். நான் அன்ஃபாலோ பண்ணணும், அப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா 1000 தடவை யோசிப்பேன். ஸோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணணுமா வேணாமா, பண்ணணுமா, ஐயோ நல்ல கண்டென்ட்டாக இது மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு செகண்ட் யோசிக்கும் போது அப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த அத்தனை கண்டென்ட்டும் போய் தானா அப்படின்னு யோசிக்கும் போது கண்ணை மூட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுவேன். அத்தனையும் நடிப்பா.
சொல்லுலதா நடிப்பா. அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு தப்பு செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா, அன்ஃபாலோ பண்ணுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்கள ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ண வைங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் அவங்கள ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ண வைக்கிறது. அதே மாதிரி அவங்க திருப்பி எப்போ நல்ல கண்டென்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில பேர் திருப்பி இது பண்ணுவாங்க, திருப்பி பண்ணுவாங்க. நீங்கள் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, திருப்பி அவங்க இது பண்ணுவாங்க, திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, திருப்பி அவங்க லூஸ்தனமாக பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுவே ஒரு மாதிரி ரொட்டேஷனில் போயிட்டு இருந்துச்சுன்னா தேவையே இல்லை, அந்த சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்கன்ற. அவங்க நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க அடுத்த வீடியோ நல்ல கண்டென்ட் போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ண அவசியமே கிடையாது. ஒரு 10 வீடியோ 20 வீடியோ போடட்டும், நல்ல ஆர்கானிக்காக இருக்கா, நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்களா, பெய்ட் ப்ரொமோஷனாக இருந்தாலும் ஜென்யூனாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறமும் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா திருப்பியும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதுக்கு ஐயோ எத்தனை தடவை பண்ணாலும் இப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப்லேயே விட்டுறக்கூடாது. எத்தனை தடவை பண்ணாலும் இப்படி தான் நடக்குதுன்னு அன்சப்ஸ்கிரைப்லேயே விட்டுருங்க. ஸோ நானே தப்பு பண்ணாலும் என்னோட சேனலை நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ் அவ்வளோதான் சரி வீடியோ. ஸோ இதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் பேசிட்டேன். ஸோ இதே மாதிரி நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஜென்யூனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது. See you.